எல்லாரும் இங்க இருக்கும். அப்ப அங்க யாரு இருக்கா? யாரு? 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 அகில்! அகில் எழுஞ்சிரு அகில். அக்கா போங்கக்கா, நான் வரல. இவன் இந்த மாதிரி சொன்னா வரமாட்டான். வேற ஏதாச்சும் சொல்லுவோம். அகில், உனக்கு அக்கா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. ஐ, சர்ப்ரைஸா? எங்க? அங்க. சர்ப்ரைஸ் தானே, மேல இருக்கு, பாப்போம். என்னடா இந்த இடத்துக்கே வந்திருக்கோம்? திரும்ப போய் பார்க்கலாம், வா. என்னடா மறுபடியும் இங்கே வந்திருக்கோம்? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயா, அங்க பாரு, யாரோ இருக்காங்க. ஏய், வா, அம்மா போய் கூப்பிடுவோம். வா வா. மா 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 மா. ஏய், தூங்கலையா நீங்க? என்ன பண்றீங்க? மா, நம்ம வீட்ல நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்கம்மா. டாடியா இருக்கும். அம்மா, அப்பா இங்க இருக்காருமா. என்னடி சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம வீட்ல நம்மள தவிர வேற ஒருத்தவங்க இருக்காங்கம்மா. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க? நானும் வரோம். வந்து தொலைங்க. எங்க பாத்தீங்க? வாங்க. மேலம்மா. ஹேய், நீ என்ன இங்க பண்ற? என்ன விடுங்க, நீங்க என்ன இங்க பண்றீங்க? கீழே தூங்கிட்டு இருந்த பசங்க வந்து எழுப்புனாங்க. அப்படியே மேல வந்த. இங்க வந்து பார்த்தா நீ. பயமா இருக்குமா? ஏய், கொஞ்ச நேரம் இருங்க. மேல உள்ள அப்படி மா, என்ன திறக்கல? மா, உள்ள யாரோ இருக்காங்கம்மா. மா, அப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காருமா. ஏய் ஏய், இங்க வாடா. கீழே. மா, அப்பா நடந்துட்டு இருக்காருமா. ஒலராதீங்கடி. ஏய், யாருமே காணுமேடா. இருடி. பயப்படாத. சரி 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 சரி. இது பாரு, நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. உங்க அப்பாக்குள்ள தாண்டி யாரும் இருக்காங்க. இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு மட்டும் இதெல்லாம் பழக்கமா? 2 பேரும் பத்திரமா இங்கே இருங்க. நான் போய் முதல்ல ஃபோன் எடுத்துட்டு வரேன். நம்ம அக்கா ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம், சரியா? எந்த சத்தம் கேட்டாலும் ஏஞ்சிக்க கூடாது. இருங்க, வந்துடுறேன். அகிலே, அக்காக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீ அம்மா சொல்ற மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருப்பியா? நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேனா? சரியா இல்லையா, சீக்கிரம் போயிட்டு வா. யார் என்ன கூப்பிட்டது?
இருக்குது, பயமா இருக்குது. ஸ்கிரீன் எல்லாம் ஆடுது, ஒயிட் கலர்ல ஓடுது. ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள ஐயா இங்க உட்காந்து நீ என்ன ஐயா பாட்டு பாடிட்டு இருக்க? பயத்துல பாட்டாவே பாடிட்டேன்டா. ஆமா, நீ என்ன இங்க? பாத்ரூம் வந்துச்சு, போலான்னு வந்த. இங்க வந்தா என்னென்னமோ போயிட்டு இருக்கு. நம்ம கத்தன கத்துல பேயே ரெஸ்ட் ரூம் போயிருச்சு போல. ஐயா, அது பேய் இல்ல, நான் தான். இருக்கு, கீழே என்னமோ இருக்கு, தெரியாம மெரிச்சிட்டேன். ஐயே, சே சே. இந்த நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உங்களை இங்க தானே சொன்ன, எங்க போனீங்க? மா, அங்க அங்க. என்ன அங்க அங்க? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா நடக்க போற மாதிரி பயமாவே இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நடுச்சாமத்துல ஏதோ நடக்க போகுது, ஜக்கம்மா தான் தடுக்க போகுது. நமக்கு ஹெல்ப் பண்ணதான் யாரோ வந்திருக்காங்க. நான் போய் பாக்குறேன், நீங்களும் வாங்க. ஐயோ, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன இது வந்து திறக்குது? கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நில்லுங்க, நான் வர வரைக்கும் நல்ல காலம் பிறக்க போறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன கெட்ட காலம் பிறக்க போகுதுங்கறீங்க? இந்த வீட்ல நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, செல்வமும் இருக்கு. செல்வம் பக்கத்து வீட்ல இருக்காரு. இந்த வீட்ல ஒரு தப்பு இருக்கு, பேயும் இருக்கு. அததான் ஜக்கம்மா சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஜக்கம்மாவோட ஸ்னாப் ஐடி கிடைக்குமா? ஏன் இல்ல, இதுக்கப்புறம் நானே அவங்க கிட்ட பேசிப்பேனே, அதான். உன் கண்ணுல பயம் இருக்கு, உனக்கு நிம்மதி இல்ல. ஜக்கம்மா சொல்றா, உனக்கு என் ஹெல்ப் வேணுமா? 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 நிறுத்துங்க, ஒண்ணு கூடுங்க, இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு நல்லா ஆடிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், வாங்க. அப்படி சொல்லு. என்ன அசைவ வாட அடிக்குது? ஆமா, மீந்து போன கறி கடாயில வச்சிருக்காங்க. ஜாலி. என்னது இது? இல்ல, அசைவ வாட வந்தாலே நான் கொஞ்சம் அசைவேன், அதான். சரி, உள்ள வந்து கொஞ்ச நேரம் அசைங்க. ஏற்கனவே இந்த வீட்ல ஏதோ நடக்குது. இதுல இவரே யாரு கோமதி மாதிரி? மா, நம்ம வீட்ல நடக்கிற எல்லாமே அவருக்கும் தெரிஞ்சிருக்குமா? நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றாமா, ஜக்கம்மா சொல்றா. என்ன ஜக்கம்மாவை தேடுறீங்களா? அந்த ஜோக்கெல்லாம் முதல்ல உங்க பொண்ணு பண்ணிட்டா. உங்க வீட்ல நிறைய அமானுஷம் இருக்குமா? ஆமா சாமி, வீட்ல ஏதோ நடக்குது. எப்படியாவது காப்பாத்திருங்க. பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், சரியா? ஆனா பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு. வீட்ல தேங்காய் இருக்கா? ஃப்ரிட்ஜ்ல ஒரு அரைமுடி தேங்காய் வச்சிருக்கேன். அரைமுடியா? ஏமா, நான் சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் கேக்குறேன். தேங்காய் தாமா நமக்கு பேய் எங்க இருக்குன்னு காட்டும். கோக்னட் என்ன கூகுள் மேப்பா கோஸ்ட கண்டுபிடிக்க?
தேங்காய் வேணாம், இதுவே நமக்கு பேய் இருக்கிறத காட்டும். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு எலும்புச்சத்தை கூட கையில பிடிக்க தெரியல. அம்மா இருடி நீ வேற. அம்மா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. இது வண்டியா? இழுக்காத, இதோ வரேன். யாரும் பயப்படாதீங்க, பேய் இந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கு. சாமி, அது கதவு இல்ல, கார்ட்போர்ட் பாக்ஸ். சாரிம்மா, கொஞ்சம் பயத்துல சொல்லிட்டேன். அப்பன்னா இந்த ரூம்ல தான் பேய் இருக்கு. இல்லங்க, அது அங்க இருந்துச்சு. வீடு துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ரூம்ல மாத்தி வச்சிருக்கோம். எப்படியாவது அந்த பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் பைசல் பண்ணி விடுங்க சாமி. அவசரப்படாதீங்க, நான் கம்யூனிகேட் பண்ண போறேன். பேய் கூட பேசுறதுல நான் PhD முடிச்சிருக்கேன். என்ன காலேஜ் சாமி? என்ன பண்றீங்க? எங்க பேய் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப். இதுல என்ன எழுதிருக்கு? ஹாய். இதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. ஹாய் இருக்கட்டும். இதுல என்ன எழுதிருக்கு? ஹாய் தான் எழுதி வச்சிருக்கேன். அதுதான் பண்ண போறோம். கம் ஆன். என்ன பண்ண போறாங்க? இல்ல, இத அனுப்ப போறேன். பேய் ரிப்ளை அனுப்பியிருக்க பாருங்க, ஹலோன்னு. அங்கிள், பேப்பர் மார்க்கரும் கொடுங்க. என்னடா பண்றாவ? எனக்கு இழிஞ்சு வந்திருக்கு. இங்க கூட ஹவ் ஆர் யூ, யூக்கு YOU தான் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதிருக்கு, அதான் கிழிச்சு போட்டுருக்கு. டீச்சர் பேய் போல. பைத்தியமா இருப்போம் போல இருக்கு. இந்த பேய் எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். பேப்பர் எங்க? இப்ப பாருங்க பேய் எப்படி வெளியே வருதுன்னு. என்னங்க அது? நான் எழுதி போட்டது அப்படி. உள்ள கொஞ்சம் வந்து அசைங்க. ஓகே, ரெடி? போலாம் போலாம் போலாம். கொஞ்சம் அசைவேன். உள்ள வந்து அசைங்க, வாங்க. அசைவோம், ஸ்மெல் வந்தாலே நான் கொஞ்சம் அசைவேன். சரி, அப்படியே உள்ள அசைங்க. யாரா பயப்படுறான்? பயப்படுறா? அந்த ஜோக்கெல்லாம் முதல்ல டயர்ட் ஆயிருந்தது, இப்போ இன்னும் டயர்டு. ஓகே, ஆக்ஷன். ஆக்ஷன். எங்க என்ன பண்றீங்க? அவங்க கேட்கவே இல்ல. ஹாய் ரவுடி பேபி ஃபேமிலி, நான் வந்துட்டு ரவுடி பேபில துபாய் போறோம் அப்படின்னு சொல்ற வீடியோ போட்டுருந்தோம்ல. ஆமா, கொஞ்சம் வேலை இருந்ததுனால நாங்க இந்த வீடியோ லேட்டா அப்லோட் பண்றோம். ஒண்ணும் இல்ல, இந்த வீடியோ போட்டு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட 70 பேர் நாங்க வந்து துபாய் போயிருந்தோம். ஒரு குரூப்பா ஸ்ட்ரேஞ்சர்ஸா எல்லாரும் வந்து கடைசியில ஃபேமிலியா மாறிட்டோம். அவ்வளோ அந்யூனமா அவ்வளோ சூப்பரா இருந்தது இந்த பாண்டிங். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் துபாயில அந்த 5 and 6 days எங்களால மறக்கவே முடியாது. பிகாஸ் எல்லா ஸ்பாட்டுமே நாங்க சுத்தி பார்த்தோம். மோர் ஓவர் இந்த ஸ்பேஸை நீங்க வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் இதுல நாங்க இன்னும் நிறைய குரூப் பிளான் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணாதவங்க இதுக்கப்புறம் அகிலன் கூட சேர்ந்து நீங்களும் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வித் ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ். சேலஞ்ச் 2 ஆரம்பிக்கலாமா? ஏய் ஸ்ரேயா, நீயும் அவள மாதிரி சண்டே அன்னைக்கு இந்த சேலஞ்ச் வச்சு தொலைஞ்சிருக்கலாம்ல. ஏமா? ஏன்? ஒன்றும் இல்லை. ஏய் ஸ்டார்ட் பண்ணு. 126 127 இந்த பேஜில் இருக்கிறத படி. அவ்வளோதானே? படிமா நீ.